நவீன விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள படைத்தலைவன் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. விழாவில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், விஜயகாந்தின் வழியில் சிங்கப்பாதையில் விஜயபிரபாகரனும், யானை பாதையில் சண்முக பாண்டியனும் வலம் வருவார்கள் என்றார். மறைந்த தேமுதிக நிறுவனரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள படை தலைவன் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. விழாவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, விஜயபிரபாகரன், LK சுதீஷ், இயக்குநர்கள் கஸ்தூரி ராஜா, AR முருகதாஸ், சசிகுமார் உள்ளிட்ட சினிமா நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர். மேடையில் பேசிய விஜயபிரபாகரன், அரசியலில் மட்டுமின்றி சினிமாவிலும் தேமுதிகவின் 2.0 தொடங்கிவிட்டதாக கூறினார். ஒரு ஆக்ஷன் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு படமாக படைத்தலைவன் இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, யார் எப்படி சொல்றாங்க எனக்கு தெரியல. நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லா மேடையிலும், எங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் தான் அப்படின்றதான். கேப்டன் பிரபாகர் அப்போ இருக்கும், இந்த விஜய பிரபாகர் பிறந்தேன். அதனால எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் ரசிகர் அப்பாவுக்கு நான் தான் சொல்லுவேன். அதே மாதிரி ஷம்முக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ரசிகராக நான் தான் சொல்லுவேன். படக்குழு குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த விஜய பிரபாகரன் படத்தின் நாயகி யாமினி சுந்தருக்கு வேண்டுகோள் வைத்தார். ஃபைனலாக ஹீரோயின் என்னை பிரபா அண்ணான்ட்டீங்க, எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு இல்லை, நீங்க பிரபா ப்ரோ இல்லை இந்த மாதிரி எல்லாரும் கூப்பிடுங்க. இன்னொன்று தொடர்ந்து பேசிய இயக்குனர் AR முருகதாஸ், விஜயகாந்தின் கண்கள் சண்முக பாண்டியனிடம் அப்படியே இருப்பதாக கூறினார். இவ்வளவு ஒரு கம்பீரமான ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமா கிடைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வளர்ந்து வாங்க, ரமணா 2 எடுப்போம். திருப்பியும் நம்ம கேப்டனை நம்ம காட்டுவோம். குற்ற பரம்பரை படத்தை எப்போது எடுத்தாலும் அதில் சண்முக பாண்டியன் இருப்பார் என சசிகுமார் கூறினார். குற்ற பரம்பரை அதை ஹாட் ஸ்டாருக்கு நான் எடுக்கணும்னு போகும்போது குதிரையும் அவரும் வரும்போது 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. என் ஷாட் வைக்கும்போது அந்த குதிரை வேகத்துக்கு வந்தது. எனக்கு இன்னும் அது வரலையேன்னு வருத்தப்படுறேன். இந்த ட்ரெய்லரை கொண்டு வர முடியலன்னு வருத்தமா இருந்தது. அதேபோல் தனது என் ராசாவின் மனசிலே படத்தில் ஹீரோவாக நடிக்க LK சுதீஷ் முதலில் ஒப்பந்தம் ஆனதாகவும் பின்னர் அந்த வாய்ப்பு ராஜ்கிரனுக்கு சென்றதாகவும் கஸ்தூரி ராஜா தெரிவித்தார். யானையுடன் நடித்த பின் MGR சினிமாவில் வலம் வந்தது போல் சண்முக பாண்டியனும் ஒரு ரவுண்டு வருவார் என கஸ்தூரி ராஜா கூறினார். புரட்சி தலைவர் MGR நல்ல நேரத்தில் நடிச்சார் யானைகளோட. இப்ப இவர் யானைகளோட நடிச்சிருக்காரு. ரிசல்ட் என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. தொடர்ந்து பேசிய சண்முக பாண்டியன், விஜயகாந்தின் ஆசீர்வாதத்தாலும் இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா இசையிலும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். எல்லாரும் என்ன இந்த மாதிரி அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குன்றாங்க. எனக்கு அது தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் இந்த படத்துல கொடுத்துருக்கேன். இன்னும் பெட்டரா பண்ணிட்டே வருவேன், இன்னும் பெட்டர் ஆயிட்டே வருவேன் கண்டிப்பாக. இறுதியாக பேசிய பிரேமலதா, விஜயகாந்த் விட்டு சென்ற இடத்தில் அரசியலில் விஜய பிரபாகரனும் சினிமாவில் சண்முக பாண்டியனும் இருப்பார்கள் என்றார். நிச்சயமாக கேப்டன் விட்டுட்டு சென்ற அந்த இடத்தை அரசியலில் விஜய் பிரபாகரும், சினிமா துறையில் சண்முக பாண்டியனும் கேப்டன் மாதிரி இருந்து நிச்சயமாக அனைவருக்கும் அதே மாதிரி இருப்பாங்க என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம். கள்ளழகர் படத்தில் நடித்த பின் யானை வளர்க்க வேண்டுமென கேப்டன் ஆசைப்பட்டதாகவும் தற்போது படை தலைவன் படத்திற்கு பிறகு சண்முக பாண்டியனும் யானை வளர்க்க விரும்புவதாக பிரேமலதா கூறினார். விழாவில் சினிமா, அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்.